ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெட் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சும்மா அப்படியே சுற்றி பார்த்துடலாம். வாங்க, எல்லாத்தையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் எப்படி பண்ணேன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு பெட்டான இடம் தான். நம்ம வீட்டு சைடில் இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல நம்ம இதோ நம்ம டக்கு ஃபஸ்ட்டு சின்னதாக வாங்கும்போது நம்ம நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இந்த கேப்பில் இந்த இடத்துல இருந்துச்சு டக்கு. இந்த இடத்துல டக்கு விட்டுருந்தேன் முன்னாடி. அப்போது டக்கு வளர்ந்தோடனே கொஞ்சம் பெருசாக நான் இப்படி விட்டுருந்தேன், ஃபுல்லாக விட்டுருந்தாங்க. அப்போ இந்த ஷீட் இருக்குது, இந்த ஷீட் எடுத்து வச்சு ஒரு குளம் மாதிரி கட்டி இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் டக்குக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் நான் கோழி குஞ்சு வாங்கினேன். டக்கு எல்லாம் வளர்ந்துருச்சு பிறகு கோழி குஞ்சு வாங்கினோம். என்ன கோழி குஞ்சு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோழி குஞ்சு நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் 2 கோழி குஞ்சு வாங்கினேன். என்னாச்சுன்னா, இங்கே ஒரு பாண்டு வச்சுருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல தான், இந்த இடத்துல கூட தான் பாண்டு வச்சுருந்தேன், அந்த ஷீட்டை வச்சு. அப்போ என்னாச்சுன்னா, கோழி குஞ்சு அந்த இடத்து விட்டு பாண்டில் ஒரு கோழி குஞ்சு இறந்து போயிடுச்சு. அப்போ அந்த பாண்டு எடுத்த பிறகு அப்புறம் தான் பெரிய கோழிலாம் வாங்கி விட்டேன். அதுக்கப்புறம் கூட வாத்துக்கு பாண்டே ரெடி பண்ணல. அதனால் வாத்து என்ன டல்லாகவே சுற்றிட்டு இருந்துச்சு கொஞ்சம். அப்புறம் நான் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எடுத்து இந்த மாதிரி போட்டு செட்டப் பண்ணி கொடுத்தேன். இது நீ காலையில் தான் க்ளீன் பண்ணேன், திருப்பி அது அழுக்கு பண்ணிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். நான் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கூட நம்ம கேழ்வரகு நிறையலாம் கலந்து கொடுப்போம். வாத்துக்கு டக் ஸ்டார்டர் ஃபீடே கோழியும் எடுத்துப்போம். அப்புறம் சின்ன கோழிக்கு என்ன கொடுப்போம்னா கேழ்வரகு. அதுக்கு முன்னாடி கோழி குஞ்சு நம்ம இதில் வச்சுருந்தோம். அப்புறம் இடம் சின்னதாக இருக்கிறனால தான் நம்ம அந்த இடத்துல மாட்டினோம் அந்த கோழி குஞ்சை. இந்த கூண்டில் இருக்கும். சாப்பாடு தண்ணி கூட அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல மாற்றலாம் பிறகு அது கேழ்வரகு பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். கேழ்வரகு பண்ணால் இந்த இடத்துல செட்டப் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக கம்பி அடிச்சிருக்கோம். காக்கா அந்த அளவுக்கு வராது. கம்பி அடித்து மழை தண்ணி உள்ளே வராதுண்ணா. ரூஃபு சைடில் இங்கே கீழே சிமெண்ட் போட்டிருக்கோம். இதில் நம்ம ஜெல்லாம் கொட்டி ரெடி பண்ணியிருக்கோம். சரி, பார்த்தீங்கன்னா இந்த வாத்தோட கதை நான் சொல்கிறேன். சின்னது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எந்த அளவு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இந்த களைக்கோழி குஞ்சு இருக்குது தெரியுமா, களைக்கோழி குஞ்சு அந்த அளவு தான் இருந்துச்சு. அந்த அளவு தான் வாங்கி சரியான குட்டி இருந்துச்சு. அப்போ நான் ஸ்டார்டர் ஃபீடை கூட கொடுக்கல, டக் ஸ்டார்டர் இல்லை, வெறும் சோறு தான், அரிசி சோறு இதோ வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்துச்சு. அப்போ அந்த கடையில் போய் நான் இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறது கேட்கும்போது டக் ஸ்டார்டர் ஃபுட்டு கொடுங்க, ரொம்ப ஸ்பீடாக வளரும் அப்படின்னு சொன்னப்போ தான் நான் கொடுக்க ஆரம்பித்தோம். கொடுத்து ஒரு 2-3 மாதத்தில் இந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கோழி பார்த்தீங்கன்னா இப்போ தான் முன்னாடி ரீசெண்டாக வாங்கினோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆனால் சொல்லி இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம் கோழி. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்குது நம்மளை பார்த்த கோழி. கலர் கோழி கொஞ்சம் வாங்கி 1 வாரம் தான் இருக்குது. நம்ம கூட நிற்கிறது யாருன்னா ஜோனிதா. அவங்களுக்கு எனக்கு சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவான் நான் ரெடி பண்ணும் போது. பார்த்தீங்கன்னா இந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன். நான் இதை தாண்டி உள்ளே போகக்கூடாது இப்படி ஃபஸ்ட் நான் ரெடியாக பண்ணேன். கலர் கோழி குஞ்சு இப்படி விட்டுலான்னு பார்த்தேன். இப்போ தான் யோசித்தேன், மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். மேலாம் மழை தண்ணி விழுந்துச்சுன்னா கலர் கோழி குஞ்சா நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாலும் கோழி தாண்டி போட மாட்டேன். ஏன்னா ஜோன் லைட்டாக விடு லைட்டாக அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா பொந்தலாக இருக்கும். இந்த பொந்தலாம் எலி வருது, அப்படி போட்டு பொந்துக்குள்ளே போயிடும் கோழி. இந்த இடத்த இனி ரெடி பண்ணணும் மண்ணெல்லாம் கொடுத்து. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாடி தண்ணி வரும். மாடி தண்ணி வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக மண் போய் ஒரு குழியை மாதிரி ஆயிடுச்சு. குழி மாதிரி ஆகி ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சிடும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த இடத்துல மண் கொட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே ரெடி பண்ணோடனே எல்லா தண்ணியும் இங்கே சேர ஆரம்பிச்சிச்சு. இங்கே சேரும் போது இங்கேருந்து மண்ணு கொட்டணும். கொட்டிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கொட்டிட்டு எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த பாண்டு அழுக்காக இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் க்ளீன் பண்ணி போட்டது தான். டக்கு அழுக்கு ஆகிடுச்சு.
சரி ஓகே, இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து சாட்டர்டே சண்டே வீடியோ வரும். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போடணும்னு சொல்லுங்கள். நான் கோழிக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதையும் நான் போடுறேன் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி. டக்கு என்ன சாப்பிட்ணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து வரும். எனக்கு ஸ்கூல்னால சாட்டர்டே சண்டே முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே பாய்.